செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி தருமபுரி மாவட்ட தொழிலாளர் நல உதவி ஆணையர் திரு ராஜசேகரன் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி, திருப்பத்தூர் மாவட்டத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெறுவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. குழந்தை தொழிலாளர் முறை என்பது சமூகத்தில் நிலவி வரும் பெரிய குற்றம் என்று தருமபுரி மாவட்ட தொழிலாளர் நல உதவி ஆணையர் திரு ராஜசேகரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். அவர் பேசுகையில், இன்னைக்கு ஜூன் 12 குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம். குழந்தை தொழிலாளர் முறைன்றது இந்த சமுதாயத்துக்கு நிலவி வர்ற ஒரு பெரிய ஒரு குற்றத்தில் அது ஒன்று. ஏன் அப்படின்னா, குழந்தை பருவம் அப்படிங்கிறது ஒரு கல்வி கற்க வேண்டியது, ஒரு சுதந்திரமாக இருக்க வேண்டியது, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ வேண்டிய ஒரு பருவம். அந்த பருவத்தில் ஒரு வேலைக்கு போய் ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலையில் வளர்றது அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்துக்கே ஒரு பெரிய கேடாக தான் முடியும். இந்த குழந்தை தொழிலாளர் முறை பல நூற்றாண்டுகளாக இந்தியா உட்பட உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே பல வடிவத்தில் இருந்து தான் வந்துச்சு. கடந்த ஒரு 50 வருஷமாக இந்த முறைக்கு எதிரான இந்த விளைவுகள் பற்றி தொடர்ச்சியான இந்த விழிப்புணர்வுகள் காரணமாக சட்டம் இயற்றப்பட்டு அந்த சட்டத்தை அமல்படுத்துவதன் மூலமாக குழந்தை தொழிலாளர் என்ற முறையே நம்ம மாநிலத்திலையும் சரி, இந்த நாட்டிலிருந்தும் சரி, அது அகற்றப்பட வேண்டும் அப்படின்றது தான் நம்முடைய நோக்கம். குழந்தை தொழிலாளர் தடுத்தல் மற்றும் முறைப்படுத்துதல் சட்டம் 1986 குழந்தைகளை பணிக்கு அமர்த்ததிலிருந்து அதற்கான தண்டனைகளை பெற்றுத்தருது. குழந்தைங்கிறது யாரு? 14 வயசுக்கு உட்பட்ட எல்லாருமே குழந்தைங்க தான். 14 வயசுலேருந்து 18 வரைக்கும் வளரிளம் பருவத்தினர், அதாவது அடோலசென்ட் அப்படின்னு சொல்லப்படுறோம். இந்த 14 வயசுக்கு உட்பட்ட இந்த குழந்தைகளை எந்த ஒரு தொழிலுமே யாருமே ஈடுபடுத்த முடியாது. 14 வயசுலேருந்து 18 வயசு உள்ளவங்களுக்கு அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுத்த முடியாது. இந்த குழந்தைகளை தொழில்களில் இருந்து ஈடுபடுத்துறதுல ஏதேனும் விதிவிலக்கு இருக்கா அப்படின்னா, குழந்தை கலைஞர்கள், அதாவது சினிமா மற்ற பொழுதுபோக்கு விஷயங்களில் பாட்டு பாடுற பாடகர்களாக, விளையாட்டு வீரர்களாக இருக்கிற இந்த குழந்தைகளுக்கு அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக ஒரு சிறப்பு விதிவிலக்கு இந்த சட்டத்தில் அதிகப்பட்டிருக்கு. மற்றபடி பெற்றோர்கள் தங்களுடைய பணிய வேலைகள்லையோ அல்லது தங்களுடைய வியாபாரத்திலையோ தன்னோட குழந்தைங்களை அவங்களோட கல்வியை பாதிக்கிற மாதிரியான விஷயம் அவங்கள பணியமர்த்தினா அந்த பெற்றோர்களுக்கும் அபராதம் உண்டு. அதனால் 14 வயசுக்கு உட்பட்டவங்களை எந்த விதமான வேலையிலும் நீங்கள் ஈடுபடுத்த வேண்டாம். ஏன்னா இந்த சட்ட விதிகளை மீறுறவங்களுக்கு குழந்தை மற்றும் வளரிளம் பருவ தொழிலாளர் தடுத்தல் மற்றும் முறைப்படுத்துதல் சட்டம் 1986 கீழே 6 மாதங்களுக்கு குறையாமல் 2 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் ரூபாய் 20,000 முதல் 50,000 வரைக்கும் அபராதமும் இல்லைன்னா ரெண்டும் சேர்த்தும் விதிக்கப்படும். குழந்தை தொழிலாளர்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, தொழிலாளர் நலத்துறை மட்டும் இதில் செயல்படலை. எங்களோட இணைஞ்சு சமூக நலத்துறை, சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட், சைல்ட் லைன், வருவாய்த்துறை, காவல்துறை உட்பட நிறைய துறைகள் எங்களோட இணைஞ்சு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாவட்ட தடுப்பு படை அப்படின்ற ஒன்று அமைச்சு அந்த செயல் திட்டங்களின் கீழே தொடர்ச்சியான ஆய்வுகள், வர்ற புகார்கள் இது எல்லாமே பேஸ் பண்ணி நம்ம குழந்தை தொழிலாளர்களை கண்டெடுத்து மீட்கிறோம். அந்த மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு அவங்க எங்கே அந்த கல்வியை விட்டாங்களோ அந்த கல்வியை தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். மேலும் இந்த மாவட்ட தடுப்பு படையின் கீழே அந்த பெற்றோர்களுக்கு ஏன் அந்த குழந்தைய அவங்க வேலைக்கு அனுப்புனாங்க, ஒருவேளை அவங்களோட பொருளாதார சூழ்நிலை ரொம்ப குறைவாக இருந்து அதனால தான் அனுப்புனாங்க அப்படின்னு தெரிய வந்ததுன்னா அந்த குழந்தைங்களுக்கு மற்றும் அந்த பெற்றோர்களுக்கு மறுவாழ்வு ஏற்படுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லார்ட்டையும் நாங்கள் என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது குழந்தைகள் பணிபுரியறதை பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது 1098 அப்படிங்கிற ஒரு கட்டணம் இல்லாத தொலைபேசி எண் இருக்குது. பென்சில் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்குது. இதில் எதில் வேணாலும் நீங்கள் புகார் கொடுக்கலாம். உங்களோட அடையாளங்கள் எதுவும் தேவைப்படாது. உங்கள் அடையாளங்களை நீங்கள் ஒருவேளை கொடுத்தாலும் அது பாதுகாக்கப்படும். இந்த புகார்கள் மூலமாக நாங்கள் ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வில் குழந்தை தொழிலாளர் இருப்பது உறுதி செய்யப்பட்டால் அந்த குழந்தைகளை மீட்டு மீண்டும் இந்த சமுதாயத்தில் அவங்க ஒரு சிறந்த மனிதராக வர்றதுக்கான ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொள்ளுவோம்.
அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. நீதிமன்றங்களில் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வழக்குகளின் சுமையை குறைப்பதும் பொதுமக்கள் எவ்வித மன உளைச்சலும் இன்றி தங்கள் பிரச்சினைகளை தீர்த்து கொள்ள வழிவகுக்கும் பொருட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் இந்திய அரசாங்கம் அனைத்து மக்களுக்கும் குறிப்பாக கடைக்கோடி மக்கள் இலவசமாக சட்ட உதவி பெற்று பயனடையும் வகையில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்ற வளாகங்களிலும் மாவட்ட சட்டப்பணிகள் குழுவின் சார்பாக வரும் சனிக்கிழமை ஜூன் 13 அன்று மக்கள் நீதிமன்றம் நடைபெற உள்ளது. இந்த மக்கள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதற்கு முந்தைய வழக்குகளும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். குறிப்பாக சமரசம் செய்யக்கூடிய குற்றவியல் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு வழக்குகள், குடும்ப பிரச்சினை மற்றும் வாழ்வாதார வழக்குகள், சிவில் மற்றும் நிலத்தகராறுகள் ஆகிய வழக்குகளை இந்த மக்கள் நீதிமன்றத்தின் மூலமாக முறையிட்டு தீர்வு பெற முடியும். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 8115 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் இதில் 691 வழக்குகள் சமரச செய்ய அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் திருப்பத்தூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் நடைபெறவுள்ள தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் முறையிட்டால் வழக்குகளில் தீர்வு பெறுவதுடன் பல்வேறு பயன்கள் அடங்கியுள்ளதாக மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி தெரிவித்தார். நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சரத்து 39 கேபிட்டல் ஏ ஆர்டிகல் 39 கேபிட்டல் ஏ அதன் மூலமாக இந்திய அரசாங்கமானது திருத்தம் மேற்கொண்டு அனைத்து மக்களுக்கும் இலவச சட்ட உதவி கடைக்கோடி மக்கள் வரை சென்று அடைய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தாலுகா வரையிலும் சட்டப்பணிகள் ஆணைக்குழு நியமித்து அதன் மூலம் அனைத்து மக்களுக்கும் இலவச சட்ட உதவி சென்றடைய வேண்டும் என்று இந்திய அரசாங்கம் தற்போது வரை செயல்பட்டு கொண்டு வருகிறது. வருடத்திற்கு 4 முறை மக்கள் நீதிமன்றம் நேஷனல் லோக் அதாலத் அப்படின்ட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதன் முதன்மை நோக்கம் விரைவான நீதி மற்றும் சுமூகமான தீர்வு. வழக்கை லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து முடிப்பதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, முற்றிலும் இலவசம். நிலுவையில் உள்ள வழக்கை முடித்து கொண்டால் அனைத்து நீதிமன்ற கட்டணமும் திரும்பி செலுத்தப்படும். மக்கள் நீதிமன்றத்தில் முடித்துக்கொள்ளும் வழக்குகளுக்கு மேல்முறையீடு எதுவும் கிடையாது. ஸோ அந்த வழக்கை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அன்றைக்கே வந்து பேசி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா கோர்ட்டு படி ஏற வேண்டிய அந்த வேலைகள் எதுவும் இருக்காது. மேலும் முத்தாய்ப்பாக நடைபெறவுள்ள தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் எளிமையான நடைமுறை காரணமாக பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை நேரடியாக நீதிபதிகளிடம் தெரிவிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவர் மாளிகையில் கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் மரியாதை நிமித்தமாக இன்று சந்தித்து பேசினார். அறிவியல், விண்வெளி மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு போன்ற துறைகளில் மகளிரின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு குழாய் மூலம் தண்ணீர் இணைப்பு, சுகாதாரம் மற்றும் சமையல் எரிவாயு இணைப்பு போன்ற திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதன் மூலம் மகளிரின் கண்ணியத்தை மேம்படுத்தியுள்ளதாகவும் அவர்களின் நேரத்தை மிச்சப்படுத்தியுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் வெளியிட்டுள்ள செய்தியில் அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி மற்றும் பாதுகாப்புக்கான உரிமை உள்ளதாக தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு தரமான கல்வி வழங்கினால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் தேசிய தினத்தையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு செர்கே லாவ்ரோவ் மற்றும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சிறப்பான முன்னுரிமை பெற்ற ரஷ்யாவுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்த ஆவலுடன் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். பிலிப்பைன்ஸ் நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டும் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.